உறவே தமிழ். மனிதநேய விழா என்றால் அது எங்கு நடந்தாலும் இருக்க வேண்டியது தமிழனின் கடமை. அதுவும் நான் மிகவும் குழந்தை பருவத்திலிருந்து மதித்து அவர் சொற்களை பேசி பழகி வந்த அவரின் மைந்தரின் பிறந்த நாள். அது இந்த இடத்தில் நடப்பது எனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கிறது. இது 5 வருட எலக்டோரல் பாலிடிக்ஸை பற்றிய பேசும் இடமல்ல. இது 100 வருஷத்து பாலிடிக்ஸை பேசி ஆரம்பித்து வைத்த இடம் இது. அதனால் இங்கிருந்து வாழ்த்து பெற்றால் அது பெரிய வாழ்த்து தான். இன்னும் ஒரு 100 ஆண்டு என்று சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது வெறும் ஆசை இல்லை, அது நீட்சி. பெரியாரின் கோபம், அண்ணாவின் ஞானம் எல்லாம் சேர்ந்து அண்ணா தெற்கு தேய்கிறது என்றார். இனி தேய விட மாட்டோம் என்றார் கலைஞர். இனி தலை நிமிர்ந்து நிற்போம் என்ற குரலை சொல்லி இருக்கிறார் நம்முடைய முதல்வர். அது வர வேண்டும் அடுத்த முறையும் என்பது வெறும் ஆசை அல்ல, தேவை. அதை அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர இதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. வேலை செய்ய வேண்டும். அது மக்கள் நீதி மையத்திற்கும் சேர்த்து சொல்லுகிறேன். இவங்க 70 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 9 வயசு தான் ஆச்சு. அதனால தைரியமா பின்னாடி டேபிள்ல இருந்து காப்பி அடிங்க, பாஸ் ஆயிடுவீங்க. அந்த ஒரு மெத்தனம் இல்லாத தலைமை இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அது மேலிடத்திலிருந்து மட்டும் போதாது, படிப்படியாக படிநிலைகளில் இறங்கி வந்திருக்கிறது. இப்ப சொல்லிட்டு இருந்தாரு, எல்லாரும் சேகரபாபு எதற்கு பாராட்டுகிறார்கள், 4:30 மணிக்கு எந்திரிக்கணும். எனக்கு தெரியும் 4:30 மணிக்கு கூட்டம் திரட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு. காசு கொடுத்தாலே வரமாட்டாங்க. நான் ஷூட்டிங்க சொல்றேன், சினிமா ஷூட்டிங்க்கு காசு கொடுத்து வண்டியும் கொடுத்து வந்து சேர மாட்டாங்க. ஆனால் இது என்ன ஒரு ஆர்வம் இருந்தால், எத்தனை நீண்ட தொடர்பு இருந்தால், எப்படி ஒரு குடும்பமாக இருந்தால் இப்படி திரளும். நீ ஒரு கட்சி நான் ஒரு கட்சின்னு பேசிட்டே இருந்தானா அது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேசலாம். ஒரு இனம் பேசுகிறது. அந்த குரல் டெல்லிக்கு கேட்க ஆரம்பித்து விட்டது. நடுவில் கொஞ்சம் தொய்வு இருந்தது. அண்ணா போட்ட அந்த குரல் கூக்குரல்லாம் கிடையாது, சாட்டை அடி. அது அதை கேட்பதற்கு அந்த செவிகளை திறந்து விட்டது அண்ணா என்பேன் நான். இன்னைக்கும் பேசுறாங்க. நான் பேச போகும்போது அந்த ஸ்பீச்சை மாத்திரம் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. எங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு அண்ணா. இனி தெற்கு தேயவே தேயாது, தேய விட மாட்டோம். இந்த 5 வருஷத்து விளையாட்டெல்லாம் அது விளையாடிட்டே இருக்கலாம். குறைகள் இருந்தால் எடுத்து சொல்லலாம், நிறைகள் இருந்தாலும் பாராட்டி சொல்ல வேண்டும். அது எதிர்கட்சியாக இருந்தாலும் பாராட்டி சொல்ல வேண்டும். அதில் கிடைக்கும் பலன்கள் மக்களுக்கு கிடைக்கிறது என்பதனால் அதை கூற்றுவது அபத்தமான செயல். அது அரசியலே கிடையாது. இது முதல்வரை வாழ்த்தும் ஒரு எம்பியாக நான் நினைக்கவில்லை, அண்ணனை வாழ்த்தும் தம்பியாக நினைக்கிறேன். அப்ப விமர்சனம் சொல்வீர்கள், தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருப்பேன். அவர் கேட்கவும் தயாராக இருக்கிறார் என்பதுதான் அவரின் பெருமை. நாங்கள் சொன்ன ஒரு திட்டத்தை தேங்க்யூ செயல்படுத்திட்டோம் அப்படின்னு என்கிட்ட சொல்ற அந்த பெருந்தன்மையை நான் மறவேன். நம் தேசிய கீதம் அவ்வாறாகவே இருக்க வேண்டும். நாம கேட்டோமா, ஒரு வார்த்தை கூட தமிழ்ல இல்லையே, நாங்க எதுக்கு பாடணும்னு. தமிழ் வெறியர்கள் இல்லையா நாம்? கேட்டோமா? தேசம்னு வரும்போது அப்படியே இருந்துட்டு போதும். தமிழர்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரே பெங்காலி நம் தேசிய கீதம் தான்.
பாடினோம்ல, இன்னைக்கு பாடிட்டு இருக்கோம்ல, அதுல யாரும் கை வைக்க விடக்கூடாது. இதை இந்த மேடையில் சொல்வதுதான் உகந்தது, இந்த திடலில் வைத்து சொல்வதுதான் உகந்தது.